நம்ம தமிழக மக்களிடம் ஒரு கேள்வியை முன்வச்சோம். அமெரிக்க அதிபர்கள்லாம் பாரம்பரியமாக விவாதத்தில் மோதிக்கிறாங்களே, உண்மையான தேர்தல் வருவதற்கு முன்பு மக்கள் அதை பார்த்து தானே ஓட்டு போடுறாங்க. அதுபோல் தமிழகத்தில் முதலமைச்சர் வேட்பாளர்களும் மத்தியில் பிரதமர் வேட்பாளர்களும் தொலைக்காட்சி விவாதங்களில் மோதிக்கொள்ள வேண்டுமா என்ற கேள்வியை முன்வைத்திருந்தோம். அவர்கள் கூறிய பதில்கள் உங்கள் பார்வைக்கு. அதே மாதிரி இந்தியாவில் 2 கட்சிகள் தலைவர்கள் வந்து நேருக்கு நேராக பேசும்போது மக்களுக்கு நிறையா இன்ஃபர்மேஷன் வரும். அதே மாதிரி அவங்க ஓட்டு போடுறதுக்கு செலக்ட் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். 10,000 பிழை செய்வர்கள் மத்தியிலும் ஆக்கப்பூர்வமான அரசியல்வாதிகள் மேலே வருவார்கள். விவாதம் செய்வதற்கு பயப்படுவாங்க. இவங்கிட்ட விவாதம் பண்ணோம்னா இந்த இடத்துல நம்ம தோற்று போயிடுவோம் என்ற ஒரு அவல நிலைக்கு தள்ளப்பட்டு அவர்கள் அந்த அரசியலிருந்து வெளியேற்றப்படுவார்கள். மணிப்பூர் போன்ற நிகழ்வுகள் ஏற்படாதவாறு இந்திய நாட்டின் பிரதமராக தேர்ந்தெடுக்கப்படுபவர்கள் இன்னும் ஆக்கப்பூர்வமாக வருவாங்க. எந்த கட்சி எடுத்துட்டாலும் ஆள்மத்தியால் குறைதா சொல்லிக்கிறாங்களே தவிர அது தீர்வு கிடையாது. அவங்க பண்ணி இவங்க 2 பேர்த்தையும் நேரடியாக மோத விட்டு பேசினோம்னா கண்டிப்பாக அதுக்கு ஒரு தீர்வு கிடைக்கும். யார் நல்ல முறையில் பண்ணுறாங்க, யார் இதாக பண்ணுறாங்கிறது கண்டிப்பாக தெரிய வரும். மாநிலத்தில் என்னென்ன ப்ராப்ளம்ஸ் இருக்குது, இதை வந்து அவங்க எப்படி வந்து சரி செய்ய போகிறாங்க, என்ன அவங்களோட மிஷன்ஸ் எப்படி இருக்குது, அந்த திட்டங்கள்லாம் அவங்க எப்படி செயல்படுத்த போகிறாங்க, இதெல்லாம் அவங்க எக்ஸ்பிளைன் பண்ணுறதை பொறுத்து மக்கள் முன்னாடியே நேரடியாக ஒரு மக்கள் மன்ற மாதிரி வச்சு லைவாக வந்து மாநிலம் ஃபுல்லாக பண்ணால், ஸோ அது வந்து யார் பர்ஃபெக்டான ஆன்சர்ஸ் கொடுக்குறாங்க, கரெக்டான தெளிவான விளக்கங்கள் பதில்கள் யார் கொடுக்குறாங்களோ அவங்களும் வந்து முதலமைச்சராக தேர்ந்தெடுக்கலாம். பெருசாக யார் சிறந்த வேட்பாளர்னு ஒருத்தருக்கு டிபேட் வச்சு நடத்தாங்கன்னா நமக்கு நல்லா கிளியராக ஐடியா புரியும். இவர் என்ன நல்லது செய்ய போகிறாரு, அவர் என்ன நல்லது செய்ய போகிறாரு, அவங்களுக்கு என்ன ஸ்கில் இருக்குது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்கு வசதியாக இருக்கும். உண்மையிலே அது நல்லா வரவேற்கத்தக்க விஷயம் தான். ஒரே காமெடியில் சொல்கிற மாதிரி அடிச்சு காட்டு ஓம் மூலம் பெருசாக என் மேலே பெருசான்னு பார்த்தீங்கல்ல, அந்த விதத்தில் இது கரெக்டாக நல்லதாக இருக்கும். அரசியல்வாதிகள் இந்த டிபேட்டில் வந்து கலந்துக்கிறது இல்லை. கலந்துக்கிட்டு அவங்க முகத்தில் வெளியில் முடிஞ்சிடும். அப்போ வந்து அவங்களுடைய திட்டங்கள் செயல்பாடுகள் எதுவும் கிடையாது. இங்கே மத அரசியல் மட்டும்தான் இருக்குது. அதை எப்படி அதை வச்சு பேச முடியும் மக்கள்கிட்ட? அதனால வந்து இங்கே வந்து யாருமே வந்து டிபேட்டில் கலந்துக்கிறது இல்லை. ஆனால் வாய் சவடாக மட்டும் அடிப்பாங்க, அவ்வளோதான். இதுதான் வந்து டிபேட்டில் கலந்துக்காததுக்கான காரணம். இந்தியாவில் அது மாதிரி பண்ணதுக்கு வாய்ப்பே இல்லை. ஏன்னா இந்த லோக்கல் கவுன்சில் இருக்கே நேருக்கு நேர் பேசுறதுக்கான வாய்ப்பு இங்கே உருவாக்கி தரமாட்டுறாங்க. அது இருக்கும்போது இது மாதிரி நடக்கிறதுக்கான வாய்ப்பு இந்தியாவில் கிடையவே கிடையாது. அமெரிக்காவில் இது சுதந்திரமாக நடக்கும், இந்தியாவில் இதுக்கான சாத்தியக்கூறு நிச்சயமாக கிடையாது. ஏற்கனவே சென்ட்ரல் கவர்மெண்ட்டு ஜெயிச்சு யாருமே பேட்டி கொடுத்ததே கிடையாது. அதனால் நடக்கிறதுக்கான சாத்தியக்கூறுலாம் கிடையாது. இந்தியாவிலே அதே மாதிரி பண்ணலாமே. இந்தியாவில் இல்லை, எல்லா பிற மாநிலத்திலையும் அதே மாதிரி வச்சு பொதுமக்களிடையிலேயே எல்லாத்தையும் வாக்குறுதி கொடுத்தால் நல்லாயிருக்கும். இதை வரவேற்கலாமே. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.